Hello students, welcome back to my channel. Number today third midterm kana English exam உடைய study plan and question bank பாப்போமா? இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு வந்திருக்கும். ஸோ இந்த 50 மார்க்குக்கு என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ pavi.blogspot.com அப்படிங்கிற இந்த பிளாகை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 8th இங்கிலீஷ் தேர்ட் மிட்டம் ரிவிஷன் ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும். இந்த பிளேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் இங்கிலீஷ் ரிவிஷன் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய இந்த தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணணுமோ என்னெல்லாம் படிக்கணுமோ கம்ப்ளீட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொஷின் பேங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கலாம், ஒரு இதர் நீங்கள் அப்படியே வச்சு படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ அண்ட் பியில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ fill in the blanks யூனிட் 1ல இருந்து fill in the blanks true or false, choose the correct answer இருக்கும். அதுக்கப்புறம் synonyms இருக்கும், antonyms கேட்டிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் வந்திருக்கும், இது கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இதுலேருந்து 1 மார்க் வந்துடும். அடுத்து அனாகிராம், ஆன்டிகிராம். ஸோ யூனிட் 2 இது யூனிட் 1ல இருந்து கேட்கக்கூடிய செக்ஷன் ஏ அண்ட் பி கொஷின். நம்ம யூனிட் 2ல நீ என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா synonyms, antonyms, fill in the blanks true or false, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இது கம்பல்சரியா படிச்சிருந்திருக்கணும். ஸோ ஸ்பெல்லிங் த டிஃபரன்ஸ் ஆல்சோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷோடது தான். அடுத்து யூனிஃபார்மிஸ்டிக், இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். நெக்ஸ்ட் கிராமர் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கும். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேக். ஸோ கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதுல நீங்க ஈஸியா இதுல இருந்து 2 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதுல இருந்தும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஸோ உங்களால டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க முடியல, எனக்கு அந்த கிராமர் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஸோ கொஸ்டின் டாகையும் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸையும் நீங்க வந்து பெர்ஃபெக்டா பார்த்துட்டு போனீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் சில பாத்தீங்கன்னா அதாவது சப்ளிமெண்ட்ரியில நீ என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த fill in the blanks, true or false, name the speaker and read the passage, இந்த இது கவர் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல என்ன கவர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ ப்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 12 கொஸ்டின்ஸ்ல நீங்க இப்பதான் புதுசா படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் ஹைலைட்டடா கொடுத்திருக்கக்கூடிய டார்க் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க போதும். தென் டீட்டெயில்ல பாத்தீங்கன்னா வெற்றி லெசனோட டீட்டெயில் மட்டுமே நல்லா இந்த 3 டீட்டெயில் மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. அண்ட் போயம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், போயம் லைன் கொடுத்து அதுக்கு கீழே இருந்து கொஸ்டின் அப்ரிசியேஷன் ஃபார்ம்ல தான் கேட்டிருந்திருப்பாங்க. பட் உங்களுடைய போயம்ல ஃபுல்லாவே வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் டைப்ல தான் இருக்கு. ஸோ மேபி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அப்ரிசியேஷன் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் போயம் லைன் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருந்திருக்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 வேர்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ வெரி சிக் இருக்கு அப்படின்னா வெரி சிக் இருக்கக்கூடிய இந்த போயம் லைனை கொடுத்துட்டு இந்த லைன்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வெரி சிக் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு என்ன வருமோ அதோடைய ஆன்சர்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதனால புக்ல இருக்க மாதிரி மேட்ச் ஃபார்மேட்லயே கொடுத்துட்டேன். பட் கொஸ்டின் வந்துட்டு அந்த மாதிரியும் கேட்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு அலிட்ரேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் டில வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தர் பிச்சை சிஇஓ சாருக்கு வந்துட்டு இமெயில் ரைட்டிங் எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் கேட்பாங்க. ஸோ இது கம்பல்சரியா நீங்க எல்லாருமே படிச்சிருந்திருக்கணும். அண்ட் 2 மார்க் வைஸ் பார்க்கும்போது நல்லா படிக்கிற குழந்தைங்க நீங்க எல்லாமே ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கோங்க. நான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த 9 கொஸ்டின்ஸ் வந்து இப்பதான் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த 9 கொஸ்டின்ஸை வந்து திருப்பி திருப்பி நல்லா எழுதி பார்த்து படிச்சீங்கன்னா உங்களால எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணிட முடியும், ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயம் கவர் பண்ணியிருந்திருக்கணும். போயமை வந்துட்டு நான் இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு கவர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஒய் பிகாஸ் இந்த பிடிஎஃப் நீ படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்னதான் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போயமா தான் நீங்க படிச்சிருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 லைன்ஸ் 8 லைன்ஸையும் பக்காவா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாத மாதிரி போயமை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப்க்கு வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். தென் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரியான பிடிஎஃப்பும் வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.